நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொழுகாளி பெண்களாகவும் நீங்கள் தானம் தர்மங்களை செய்யக்கூடிய பெண்களாகவும் நீங்கள் இருக்கலாம். சாதாரண பெண்களாக உங்கள் பார்வைகள் அல்லவா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் எப்படி தெரியுமா உங்களுக்கு இருக்கப்பட வேண்டும், ஒரு சகோதரர் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கப்பட வேண்டும். அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஃமினீன முஃமினாத் கல் புன்யான யுஸரு பஹுலஹும் பஹலா வஸைக பைன அஸாபிஹி. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவர் ஒரு கட்டடத்தை போலவர், ஒரு கட்டடத்தை போலவர். ஒரு கட்டடம், ஒரு கல் இன்னொரு கட்டடம், இரண்டு கைகளை கோர்த்து சொல்லுகிறார்கள், அவர் இப்படி பலமாக இருக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறதா? ஒரு சகோதரரை குறித்து அமானிதத்தை பாதுகாக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவனின் மனிதன் என்ற அடிப்படையில் ஏதாவது அவன் தவறு செய்திருப்பான் என்று சொன்னால் ஒரு இரண்டு நபருக்கு மட்டும் தெரிந்த விஷயத்தை இவன் இந்த ஒரு தவறு இருக்கிறான். நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு மனிதர், ஏதாவது ஒரு சகோதரர் ஒரு தவறை செய்து விடுவார் என்று சொன்னால் அந்த தவறை குறித்து நாம் வெளியே பேசுவோமா? வெளியே பேச மாட்டோமே. அப்போது நம்மளுடைய குடும்பங்கள் மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் பிற குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவன் மானத்தில் பாதுகாக்க கூடாது என்பதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பிற சகோதரர்களுக்கு நாம் பேசிக் கொண்டு இருக்கிறோம். இது என்ன ஒரு சகோதரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்கள்? ஒரு ஜமாத்தில் இருந்த சகோதரர் ஏதாவது தவறு செய்திருப்பார், அவர் அடுத்த ஜமாத்துக்கு போயிருப்பார், அடுத்த அமைப்புக்கு போயிருப்பார். அடுத்த அமைப்பிலே நாம் அவரை படித்து தப்பு தவறாக அவரை குறித்து நாம் சமூக வளங்களில் பேசுறோமா இல்லையா? மனிதன் அடிப்பில் தவறு செய்து விட்டான், அவன் அல்லாஹ்விடத்தில் இரு கரங்களை உயர்த்தி இறைவா இந்த ஒரு தவறுக்காக என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் இரு கரங்களை ஏற்றி அவன் மன்னிப்பு கேட்டிருந்தால், அல்லாஹ் அவன் மன்னித்து விட்டிருந்தால், அல்லாஹ் மன்னித்து விட்டான். நாம் அவனை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறோமே, கொஞ்சம் கூட யோசிக்காமல் பொது தளங்களில் வைத்து பேசிக் கொண்டு இருக்கிறோமே, அவர் குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறோமே, அவருடைய மனைவி மக்களை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறோமே. அல்லாஹ் அந்த சகோதரனுடைய பாவத்தை மன்னித்து விடுப்பான். அல்லாஹ் உன்னை குற்றம் பிடித்து விட்டால் எந்த நிலைமைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம்? யோசிப்பது கிடையாது, கொஞ்சம் கூட யோசிப்பது கிடையாது. அவரை குறித்து பேசுவது, இவரை குறித்து பேசுவது ஒரு சகோதரத்துவம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கணும் அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் அதே வசனத்தில் பேசுகிறான் பாருங்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் குத்தி பேசாதீர்கள், ஒருவருக்கு ஒருவரை மோசமான பட்ட பெயர்கள் சூட்டி நீங்க அழைக்காதீர்கள். இறை நம்பிக்கையாளர்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் கெட்ட பெயர்களை, மோசமான பெயர்களை சூட்டுவது அவர்களுக்கு நல்ல